Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. In this session நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா divல இருக்க subcontents பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்போ நமக்கு div எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அத ரோஸாவும் மென்ஷன் பண்ணலாம் இல்ல காலமும் செப்பரேட் பண்ணிக்கலாம். அது எது வரைக்கும் நமக்கு ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்படிங்கறதை நாம மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த divக்குள்ள எப்படி இன்னும் சப் divsலாம் கொடுத்துட்டே போலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So for example இப்போ இங்க ஸ்கிரீன்ல இருக்கு பாத்தீங்களா சோ இதுதான் வந்து மெயின் divனு வெச்சுக்கலாம் சோ இந்த மெயின் divoட வேல்யூ 12 இந்த 12ல நான் இன்னுமே பிரிக்கலாம் சோ இது வந்து parent ஆகும் இதுக்கு கீழ நான் கொடுக்கிறது எனக்கு child ஆகும் மாறிடும் சோ இந்த 12 அப்படிங்கிறதுக்கு கீழ நான் ரெண்டு child மேக் பண்ணிருக்கேன் ஒன்னு வந்து div 6லயும் அடுத்து வந்து div 6லயும் மேக் பண்ணிருக்கேன் சோ இந்த div 6 நான் இன்னுமே செப்பரேட் பண்ணலாம் சோ அப்படி நான் வந்து உள்ள சப்கண்டென்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு இது வந்து parentோட வேல்யூவா மாறிடும் சோ 6 அப்படிங்கிறது எனக்கு 12ஆ மாறி அதுக்குள்ள வந்து நான் எத்தனை வேணாலும் பிரிச்சிக்கலாம் சோ அதுல ஒரு child கொடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு child கொடுத்திருக்கேன் அதுவே பாத்தீங்க அப்படினா child 2ல இது கீழ நான் ஒரு மூணு சப்கண்டென்ட்ஸ் கொடுத்திருக்கேனா சோ அப்படி கொடுக்கும்போது இந்த 6 அப்படிங்கிறது இது ஒரு parentோட வேல்யூவா மாறிடும் சோ 12 ஆ வந்துரும் எனக்கு சோ அந்த 12ல நான் 4 ஆ மூணு டைம் நான் பிரிச்சிருக்கேன் சோ இதுதான் வந்து சப்கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு divக்குள்ள நீங்க எத்தனை divs வேணாலும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அது ஃபர்ஸ்ட் child-ஆ இருக்கும் உள்ள கொடுத்தீங்க அப்படினா அந்த childக்கு வந்து parentோட வேல்யூ கிடைச்சிரும் அதாவது கிட்டத்தட்ட 12 அப்படிங்கற வேல்யூ சோ இது எப்படி வொர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்ல சோ நம்மளோட நோட்பேட் ஓபன் பண்ணிக்கலாம் சோ நோட்பேட் ஓபன் பண்ணியாச்சு சோ ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது மட்டும் நம்ம மெட்டா டாக் கொடுத்தா போதும் நெக்ஸ்ட் டைம் போடும்போது அப்படியே பேஜை காப்பி பண்ணிட்டு நியூ ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன் சோ வேணாங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் நமக்கு வேணும் அப்படிங்கிறது மெட்டா டாக் அப்புறமேட்டு வந்து நம்மளோட பேசிக் HTML tags அது மட்டும் நான் வச்சுக்கிறேன் சோ அதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட பேஜை சேவ் பண்றேன் சோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து subcontents அப்படிங்கிறது சோ சப்னு கொடுத்துட்டு சோ subcontents.html அப்படினு கொடுத்துட்டேன் சோ இப்போ நம்ம பேஜை சேவ் பண்ணிடலாம் சோ இந்த இடத்துல நம்ம பேஜுக்கு ஒரு டைட்டில் தந்துடலாம் சோ subcontents அப்படினு நான் தரேன் சோ subcontents கொடுத்தாச்சு சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா divக்குள்ள div எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறது அதோட சிம்பிள் கான்செப்ட் சோ பாடி செக்ஷனுக்கு வந்துடலாம் சோ பாடி செக்ஷன்ல ஒரு மெயின் div ஓபன் பண்றேன் சோ இத நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்றேன் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் divக்கு கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுக்கிறேன் சோ டபுள் கோட்ஸ்க்குள்ள காலம் நான் md சோ மீடியம் ஸ்கிரீன் வரைக்கும் நான் ரெஸ்பான்சிவ் வச்சுக்கிறேன் சோ 12 அப்படினு கொடுத்துக்கிறேன் சோ இதுதான் வந்து எனக்கு என்னது அப்படினு பார்த்தோம்னா எனக்கு மெயின் div சோ இந்த இடத்துல நம்ம கமெண்ட் லைனை நான் கொடுத்துக்கிறேன் சோ மெயின் அப்படினு கொடுத்துட்டேன் சோ மெயின் divனு கொடுத்துட்டு இந்த divக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு கண்டென்ட்டை பேஸ்ட் பண்றேன் சோ வேர்ட் டாக்குமெண்ட்க்கு போய் நான் என்னோட கண்டென்ட்டை ஜெனரேட் பண்ணி அங்க இருந்து வாங்கிக்கிறேன் சோ இந்த இடத்துல என் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்றேன் சோ கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கிளாसेसலாம் நமக்கு தெரியும் சோ பேக்ரவுண்ட் ஒன் அப்ளை பண்ணிக்கலாம் சோ வந்து நான் என்ன பண்றேன்னா கிளாஸ்க்குள்ள bg success அப்படினு கொடுத்துறேன் சோ சக்சஸ்னு கொடுத்துட்டு இப்போ வெப் பேஜை நான் ரன் பண்றேன் சோ இப்போ இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி நான் லான்ச் இன் ஃபயர்பாக்ஸ் கொடுத்துட்டு என்னோட பேஜை இப்போ நான் ரன் பண்றேன் சோ இப்போ 12 ஃபுல்லாவே எனக்கு இந்த ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா சோ இந்த 12ல நான் இன்னுமே பிரிக்க போறேன் சோ இது நமக்கு மெயின் div சோ இந்த மெயின் divக்குள்ள நான் இன்னும் காலத்தை பிரிக்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் அத நான் 6 ஆ பிரிக்கிறேன் சோ அதுக்குள்ள div so class equal to double quotes குள்ள இத வந்து இப்போ எப்படி பிரிக்கிறேன் அப்படினா 6 ஆ பிரிக்கிறேன் சோ இந்த 12ல நான் 6 ஆ பிரிக்கிறேன் சோ காலம் md 6 அப்படினு பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா சோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்றேன் சோ பேக்ரவுண்ட் வந்து சோ வார்னிங் அப்படிங்கற ஒரு கலர் தரேன் சோ கலர் கொடுத்துட்டு ஒரு கண்டென்ட்டை உள்ள பேஸ்ட் பண்றேன் சோ கண்டென்ட்டை உள்ள பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட மெயின் divக்குள்ள இன்னொரு ஒரு சப் div இந்த இடத்துல இருக்கு சோ இதுதான் நமக்கு sub div 1 சோ பேஜை சேவ் பண்ணிட்டு வெப் பேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் சோ இப்போ வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படினா நம்மளோட மெயின் divக்குள்ள இன்னொரு சப் div ஓபன் ஆயிருக்கு ஓகேங்களா சோ இது parent 1 ன்னு சொல்லலாம் அதுக்குள்ள இருக்கிறது இது child 1 ன்னு சொல்லலாம் சோ இப்போ இங்க பார்த்தா அப்படினா என்னோட லாஸ்ட் கண்டென்ட்க்கு மேல இது இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் அப்படினா ஜஸ்ட் ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன் சோ நோட்பேடுக்கு வந்துட்டு ஒரு மெயின் div இருக்க கண்டென்ட்க்கு அப்புறம் பிரேக் அப்படினு யூஸ் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன்
ஸோ இப்போ என் கண்டென்ட் மேலே இல்லாமல் அது கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேரண்ட், இந்த பேரண்ட்டோட வேல்யூ வந்து 12. ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு சைல்டு மேக் பண்ணியிருக்கேன். இந்த சைல்டோட வேல்யூ வந்து 6க்கு கொடுத்துருக்கேன். ஸோ மீதி இங்கே வந்து இங்கே 6 எம்டியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு 6க்குள்ள இன்னொரு சைல்டை மேக் பண்ணுறேன். ஸோ சைல்டு கண்டென்ட்டை இதுக்கு வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் வேறு செட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பேக்ரவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டேஞ்சர் அப்படின்ற கலர் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒரு மெயின் டிவ்க்குள்ளே 2 சப்டிவாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சைல்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைல்டுக்குள்ளே நான் மேக் பண்ணேன் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 6ஆக இருக்காது, 12ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி மேக் பண்ண அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இங்கே இருக்குது. ஸோ இது வந்து சைல்டு 1 அப்படின்னு இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சைல்டு 1 இது வந்து சைல்டு 2. ஸோ இந்த இடத்துல நான் சைல்டு 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சைல்டு 2 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைல்டு 1 தான் நம்ம இன்னும் கண்டென்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ சைல்டு 1 இருக்கிற டிவுக்கு வந்துடலாம். ஸோ இந்த டிவுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டிவ் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த டிவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 6 வந்து இப்போ நான் உள்ளே கொடுத்தேன் அப்படின்னா அதோட வேல்யூ 12ஆக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி இதை பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பிரிக்க போகிறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே காலம் -md அப்படிங்கிறது சைஸ், மீடியம் அப்படிங்கிறது. ஸோ மீடியமில் நான் 4 பிரிக்க போகிறேன். ஸோ என் கண்டென்ட்டை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நடுவில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது வந்து சைல்டுங்களா. ஸோ சைல்டுக்குள்ளே நான் என்னோட அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு சைல்டை மேக் பண்ணியிருக்கேன். அப்படி மேக் பண்ணும்போது இதோட வேல்யூ 12ஆக மாறிடும். இந்த 6 வந்து 12க்கான வேல்யூவை எனக்கு தரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து இன்ஃபோ அப்படின்னு ஒரு கலர் தரேன். ஸோ இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ கொடுத்தோன்னே என் கண்டென்ட் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து 4ன்னு கொடுத்துருக்கேண்ணா. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எனக்கு 8 ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இன்னும் நான் 2 கண்டென்ட் 4 காலமில் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொடுக்கும்போது இது வந்து பேரண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இதோட கலரை மாற்றிக்கலாம். ஸோ இதோட கலரை வந்து நான் ஸோ ப்ரைமரி அப்படின்னு இப்போ நான் தந்துடுறேன். ஸோ ப்ரைமரி அப்படின்னு கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிவிட்டு வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து 4 + 4 8. மீதி நமக்கு இன்னும் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4ஆக இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மெயின் டிவ்க்குள்ளே நம்ம சைல்டு டிவை மேக் பண்ணலாம். அந்த சைல்டு டிவ்க்குள்ளே நம்ம இன்னுமே சைல்டு டிவை மேக் பண்ணலாம். அப்படி மேக் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து பிரித்ததாக இல்லாமல் அதோட டோட்டல் வேல்யூவான 6ஆக மாறிடும். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இது 6ஆக இருந்தது. நான் உள்ள கண்டென்ட் கொடுக்க எனக்கு 12க்கான வேல்யூவை எனக்கு அது தருது. அப்படி தான் வந்து இதை ஃபஸ்ட்டு டிவை 4 ஆகும், அடுத்த செகண்ட் டிவை 4 ஆகும். இப்போ 3ஆவதுக்கு நான் 4 டிவ்னு மேக் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த டிவை காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ வார்னிங் அப்படின்ற ஒரு கலரில் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு வார்னிங் சேம் கலராக இருக்குது. ஸோ நான் டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டேஞ்சர்னு கொடுத்துட்றேன். ஸோ வெப்பேஜ் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6க்குள்ளே நான் அடுத்த ஒரு 3 டிவ் மேக் பண்ணியிருக்கேன். அப்படி மேக் பண்ணும்போது இதோட வேல்யூ எனக்கு 12ன்னு வந்துடுச்சு. இது 4 ஆக்கி நான் இது வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ சைல்டு 2க்கும் மேக் பண்ணலாமா? ஸோ சைல்டு 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த சைல்டு 2க்குள்ளே நான் அடுத்த ஒரு சப்டிவை மேக் பண்ணுறேன். ஸோ டிவை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்குள்ளே நான் 3 மேக் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே காலம் MD அப்படிங்கிறது எந்த ஸ்க்ரீன் சைஸ் வரைக்கும் எனக்கு இதாகணும் அப்படிங்கிறது. ஸோ வேணும் அப்படின்னா SM கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் MD யூஸ் பண்ணிட்டு இருக்கனால மீடியம் சைஸ் ஸ்க்ரீனே கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் 3 பிரிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா இன்ஃபோ கலர் தரேன். ஸோ கீழே கண்டென்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த கண்டென்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ போய் நம்ம வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப சைஸ் வந்து 3ன்னு கொடுத்துருக்கிறதுனால என் கண்டென்ட் வந்து எப்படின்னா கீழே ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ சைல்டு 2ல் ஒரு டிவ் மேக் பண்ணியிருக்கோம். இந்த டிவோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா
3. ஸோ 3 அப்படின்னா 12ல் 3 போச்சு அப்படின்னா மீதி எனக்கு 9 இருக்கும். அப்படின்னா நான் இன்னும் மூணு டிவ்வை நம்ம இதுக்குள்ளே மேக் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட கலரை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ பிஜி ப்ரைமரி அப்படின்னு தந்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ப்ரைமரின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ அடுத்த 3 சைஸில் எனக்கு இங்கே ஒன்று மேக் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் கலர் மாற்றுறேன். ஸோ இன்ஃபோ அப்படின்னு தரேன். ஸோ இன்ஃபோன்னு தந்துட்டு வெப் பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ இன்ஃபோவில் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ப்ரைமரின்னு இருக்கட்டும். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு செகண்ட் சைல்டில் உள்ள 4 சப்டிவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு டிவோட வேல்யூவும் 3, செகண்ட் டிவோட வேல்யூவும் 3, இதோட வேல்யூவும் 3, லாஸ்ட்டு டிவோட வேல்யூவும் 3. ஸோ இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 12 கிடச்சிடுச்சா. ஸோ அப்போ இதோட வேல்யூ எனக்கு 12ஆக மாறிடும். ஓகேங்களா. ஸோ சப்கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது சின்ன லைட்டாக ஒரு கேல்குலேஷன் மாதிரி அந்த 12 எப்படி ஈக்குவலாக பிரிக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்பவே முக்கியம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மெயினாக ஒரு டிவ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த டிவ்க்குள்ளே 2 சைல்டு இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு சைல்டுக்குள்ளே நான் 3 சப்டிவை மேக் பண்ணியிருக்கேன். அவங்களோட வேல்யூஸ் எல்லாமே 4 கொடுத்துருக்கேன். இதுவே வந்து அடுத்த டிவ் ஒன்று அடுத்த சைல்டு இருக்க பார்த்தீங்களா, அந்த சைல்டுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்கண்டென்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சப்கண்டென்ட்ஸோட வேல்யூலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 3 கொடுத்துருக்கேன். ஸோ 4 பேருக்கும் 3 கொடுத்ததுனால எனக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு 12 அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சப்கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்படி மட்டும்தான் நம்மளால் சப்கண்டென்ட்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நமக்கு வேணும்னா ஸ்பேஸ் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. ஸோ அதுக்கு நம்ம மெயின் டிவ்வுக்கு வந்துடலாம். ஸோ மெயின் டிவ்வில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல 12 இருக்கா. ஸோ 12 நான் தராமல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலம் எம்டி ஆஃப் செட் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஆஃப் செட் அப்படிங்கிறது நமக்கு கண்டென்ட்க்கு முன்னாடியும் பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஆஃப் செட் வந்து 3 அப்படின்னு தரேன். ஓகேங்களா. ஸோ 3 அப்படின்னு தந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் 6ன்னு தரேன். ஸோ இப்போ வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய மெயின் டிவ்வுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஓகேங்களா எனக்கு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்பேஸ் வர்றதுக்கு எதுக்கு எனக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஃப் செட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆஃப் செட் வந்து எனக்கு ஸ்பேஸ் தரும். ப்ளஸ் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்கு. ஸோ இப்போ 3ன்னு கொடுத்துருக்கேன். நான் இதை வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ பார்த்தா ஈக்குவலாக இருக்க மாதிரி இல்லைல்ல. எதனால் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 6 இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 போயிடும். ஓகேங்களா. ஸோ 12 ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 போச்சு அப்படின்னா மீதி எனக்கு 8 இருக்கும். ஸோ அந்த 8 தான் நம்ம செகண்டாக கொடுக்கணும் எவ்வளோ அளவுக்கு கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆஃப் செட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். வேணுங்கிற இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் ஆஃப் செட்டை யூஸ் பண்ணி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் சப்கண்டென்ட்ஸ் ப்ளஸ் ஆஃப் செட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.